வாக்குகள் விழும் அப்படிங்கிறத சரியாக கணிக்கல. ஆனால் அதிமுக கிட்டத்தட்ட 75 சீட் அந்த கூட்டணி வச்சிருந்தது. இப்போ 60 சீட் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. 15 சீட்டு தான் அவங்களுக்கு லாஸு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இதில் இழப்பு அதிகம். அதனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகளில் சிக்கல் இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக திமுக ஆய்வு செய்யும். அதற்கான கூட்டங்களும் நடக்கும், உடனடியாக ஆய்வு செய்யும். அதில் நாராயணன் சொன்னது தான். நாராயணன் அவருடைய கட்சிக்கு ஏன் வாக்குகள் வரல அப்படிங்கிறத பற்றி ஆய்வு செய்யணும். அது கண்டிப்பாக தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் திமுகவும் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறது, ஆய்வு செய்யும். அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். அது ஒரு ஏப்பொலிட்டிக்கல் சூழல் வளர்ந்து வந்தது. இது போன்ற எலமெண்ட்ஸ் வளர்வதற்கான காரணம்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்கள்லையும், அதாவது கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனைகள் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில வந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், மதச்சார்பின்மை ரீதியான பிரச்சனைகளை மாநில அரசும் ஒன்றிய அரசை ஆளும் கட்சி தொடர்பான நபர்களோட வந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அப்புறம் சமூக நீதி தொடர்பான முன்னெடுப்புகள் அல்லது மும்மொழி கொள்கையை திணிக்கும் போது வந்த எதிர்ப்பு, அதற்கான கல்வி நீதி மறுப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் முன்னணியில் நின்று போராடிய, துணிச்சலாக முன்னணியில் நின்று போராடிய, நீதிமன்றத்தில், சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில், ஒன்றிய அரசோட கடித போக்குவரத்து மூலமாக அப்படின்னு பல முனைகள்லையும் போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு தலைவரை அவருடைய ஆட்சியை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிக்குரியது தான். அதை அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது. திமுக அரசு அல்லாமல் வேற எந்த அரசு தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ வந்தாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்க வேண்டிய சூழல் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தின் போது முன் வச்சிருக்கிறாங்க திமுக கூட்டணியினர். ஆனால் அதற்கு பிறகும் அது ஒரு பெரிய விஷயமாக மக்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது தான் அரசியல் அற்ற ஒரு அரசியலை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, 90களுக்கு பிறகு